உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். இந்த ப்ரோக்ராம்ல தொடர்ந்து பல நண்பர்களோடு நம்ம உரையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே முதலீட்டு துறையில நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, நிறைய ஆர்வம் உள்ளவங்க, இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் உள்ளவங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்னோட உரையாட யோகேஷ் சுந்தரம் வந்திருக்கார். யோகேஷ் சென்னையில் இருக்கக்கூடிய பல CFA ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லேர்னர்ஸுக்கும் பரிச்சயமான ஒரு நபர். ட்விட்டர்லேயும் ஆக்டிவாக இருக்கார். அண்ட் நிறைய ஃபோரம்ஸில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். தமிழ்நாடு இன்வெஸ்டர் அசோசியேஷனில் பேசுகிறாரு, CFA சொசைட்டி, இப்படி பல இடங்களில் அவருடைய பிரசன்ஸ் தொடர்ந்து இருக்கு. இன்னைக்கு முதலீட்டு களம்க்கு அவரை வரவேற்போம். வெல்கம் யோகேஷ். வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டு களம். இந்த எபிசோட்ல திரு ஷாம்சேகர் சார்கிட்ட நிறைய கேள்வி கேட்க போறோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிள்லேருந்து ஷாம்சேகர் சார் நிறைய குவிஸ் பண்ண போறோம். நம்ம ஹாப்பி நியூ இயர். 2024 இந்த வருஷம் போனது உங்க அபிப்பிராயம் என்ன? ஹவு டிட் த மார்க்கெட்ஸ் உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி போச்சா? நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் பிரிச்சு பேசினா இந்த மனுஷாக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஸோ நீங்க இந்த 2024 எப்படி மார்க்கெட் ஸ்பேன் அவுட் ஆச்சு? 2024 பிகினிங்ல என்ன நினைச்சிட்டு இருந்தோம், என்னோட வியூ என்னவா இருந்ததுனாக்கா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல வேல்யூவேஷன் ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கிளியரா ஃபீல் பண்ணேன். ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயே வேல்யூவேஷன் ரிஸ்க் இருக்குன்னா அப்போ SMEல இன்னும் அதை விட அந்த ரிஸ்க் அதிகம் தான் அர்த்தம். அது இதோ அதை பற்றி நம்ம ஓப்பனாக பேசலன்னா அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி மார்க்கெட்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ரொம்ப செலக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க தான் என்னோட வியூவாக இருந்தது. ஸோ எங்கே ரிஸ்க் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணோம் 2024. அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்மள்ட்ட இருக்காங்க, thousands of them are there. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம், எங்கே அவங்களுக்கு ஒரு சேஃப் ஹேவன், எங்கே அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்க்கும்போது எனக்கு கோல்டு அண்ட் சில்வர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டது. ஸோ பிகினிங் ஆஃப் தி இயர்லேருந்தே கோல்டு அண்ட் சில்வரில் நிறைய பேரை நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொன்னோம் ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு இன்வெஸ்டிங் இன் ஹை ரிஸ்க் ஈக்விட்டி. அண்ட் லார்ஜ் கேப்பில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண சொன்னோம். பிகாஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா லார்ஜ் கேப் 2024 கூட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுங்கிறது தான். ஸோ லார்ஜ் கேப் இன்ஃப்ளேஷனை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பீட் பண்ணிச்சு. ஸோ வி மேட் வெரி டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் பிகாஸ் த வே வி இன்வெஸ்டட் வி வர் ஏபிள் டு டூ குவைட் வெல். தோ ஜனவரி டு டிசம்பர் நீங்கள் நிஃப்டி ரிட்டர்னை பார்த்தா 9-10% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, நிஃப்டி சென்செக்ஸ். ஸோ அவர் கிளைண்ட்ஸ் வர் ஏபிள் டு டூ பெட்டர் தேன் தட் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் த வே வி இன்வெஸ்டட். ஸோ ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது எனக்கு தெளிவாக தெரிஞ்சது பிகினிங் ஆஃப் தி இயரில். ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த நேரத்தில் லம்சம் பண்ணலாம், எப்போ லம்சம் பண்ணக்கூடாது, எப்போ இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்படி சில நுவான்ஸை யூஸ் பண்ணி we were able to perform better than the Nifty, significantly better even in large cap. So large cap we got very good returns compared to the benchmark. இதுக்கு ரீசன் என்னன்னா எங்களுக்கு மார்க்கெட்ல இந்த வருஷம் பயத்தோட இன்வெஸ்ட் பண்ணோன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் தான். இட்ஸ் நாட் பிகாஸ் we are better investors in choosing what product or choosing stock. It is because of the fear. அந்த பயம் நம்ம மைண்ட்ல உள்ளுக்குள்ள இருக்கும்போது, மனசுல பயம் இருக்கும்போது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா டெசிஷன் மேக்கிங் பண்ணுவோம். அண்ட் எப்படி அந்த ப்ராசஸை மேனேஜ் பண்றோங்கிறதுல ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்போம், கரெக்டா இருப்போம். ஸோ அந்த பயம் டெஃபினட்டா 2024 இட் ஹெல்ப். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஓவராலா பாத்தீங்கன்னாக்கா
அந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் போகக்கூடாதுன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். எங்கள் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் தொடர்ந்து அவங்கள அந்த சேஃப் ஜோனுக்கு வெளியில் தான் வச்சிருந்தேன் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம். பட் ஸ்டில் தே மேட் வெரி குட் ரிட்டர்ன் பிகாஸ் சில்வர் அண்ட் கோல்டு கேவ் த சேம் ரிட்டர்ன் ஆக்சுவலி ஆஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப். பட் ரெண்டுத்துக்கும் ரிட்டர்ன் ஒன்றா இருந்தால் கூட ரிஸ்க் ரொம்ப வித்தியாசம். பிகாஸ் இதில் ரிஸ்க் ரிலேட்டிவ்லி கம்மி கோல்டு அண்ட் சில்வரில், வேறஸ் யூ டேக்கன் வெரி ஹை ரிஸ்க் டு மேக் த சேம் ரிட்டர்ன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2024 ரிஸ்க்கு தள்ளி இருக்க வேண்டிய ஒரு வருஷம் தான் நினச்சேன். ஆனால் ரிஸ்க் எடுத்தவங்களும் ஜெயிச்சாங்கன்றதை டெஃபினட்டாக நம்ம வந்து ஒத்துக்க தான் செய்யணும். பட் வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 10 நாள் ஆகுது, நியூ இயரில் 10 days ஆகுது. 2024 ரிஸ்க் எடுத்தவங்க சம்பாதிச்ச பணத்தில் எவ்வளவு அவங்க இன்னைக்கு இந்த 10 நாளில் இழந்திருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். இட்ஸ் குவைட் அ பிட். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸில் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது பெட்டருங்க தான் என்னுடைய பேசிக் வியூ. எப்போ ரிவார்ட்ஸோட ரிஸ்க் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல ரிஸ்க் ரிவார்ட் இஸ் நாட் மேட்சிங். ஸோ அந்த மாதிரி பீரியடில் வந்து ரிஸ்க் குறைவாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். 2024 நான் அப்படி தான் இன்வெஸ்ட்டும் பண்ணேன். அண்ட் இட் இஸ் நாட் அ பேட் இயர் ஓவரால், இட் இஸ் குவைட் அ குட் இயர் ஆக்சுவலி. பட் இடையில வந்து நிறைய நீ சொல்ல ஆரம்பித்த போதே நீ சொன்ன பிகினிங்கில் இருந்தது, எண்டில் இருந்தது, மிடில் இருந்தது. மிடில் நிறைய வந்து we saw a lot of choppy phases in the market in large cap also. எல்லாத்துலேயுமே பார்த்தோம். இப்போ அந்த மாதிரி ஃபேஸில் நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு அந்த எங்கே நம்ம கன்விக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த சாப்பினஸ் எப்போவுமே ஹெல்ப் பண்ணும். 24 அது ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் நான் சொல்வேன். ஓகே, இந்த லாஸ்ட் குவார்ட்டர் 2024 கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு நிஃப்டி, மிட் கேப்ஸ், பேங்க் நிஃப்டி இதார வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட கொஞ்சம் சைக்கி அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ 2025 உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, and how should the retail investors approach this challenging environment? See, என்ன பொறுத்த மட்டும் 2025 first few quarters economic growth will be slower than the previous year and it's basically a trend, slowing growth trend. இப்போ இந்த growth trend reverse பண்ணனும்னா ஏதோ ஒரு policy action வந்தாகணும். Something has to be done to reverse the trend. Either government must put more money in the hands of the people or it should do a lot of policy making which changes the sentiment and brings more money from outside. வெளியிலேருந்து பணம் வரணும், இல்லை நம்ம வந்து மக்கள்கிட்ட இன்னும் பணத்தை கொடுத்து செலவு பண்ண வைக்கணும். ஸோ இதெல்லாம் நடந்தால் இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கேலண்டர் இயர் 2025 தேர்ட் அண்ட் ஃபோர்த் குவார்ட்டரில் மறுபடியும் ஒரு growth ரிவைவல் வரலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணால் தான் அது நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது 2025 என்னை பொறுத்த வரைக்கும் 2024 விட இன்னும் டஃபராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபார் இன்வெஸ்டிங். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் வி ஸ்டார்டட் தி இயர் வித் மச் ஹையர் வேல்யூவேஷன் தேன் வி ஸ்டார்டட் 2024. ஸோ வேல்யூவேஷன் வந்து 2025 இன்னும் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சேஃப் செக்டர்ஸே எடுத்துங்க. ஐடி 2024 பிகினிங் இந்த வேல்யூவேஷனை விட PE மல்டிபிள்ஸோட 2025 ஹையர் வேல்யூவேஷன் இருக்குது. If you take mid cap which is 150 stocks, valuation is significantly higher in 2025 over 2024 and நீ வந்து 3 previous yearsல mid capல செம்ம ரிட்டர்ன் பார்த்திருக்க. You cannot have a fourth year like this after 3 great years, especially when valuation மேல இருக்கு, அதிகமா இருக்கு and growth slow இருக்கு. So இதெல்லாம் it will combine in a way which can only hurt the investor. So அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதான் என்னோட வியூ. பயப்படணும், ஆக்சுவலாக இன்னும் பயப்படணும். 24 பயந்ததோட 25 இன்னும் பயப்படணும். இப்போ பயப்படணும்னா இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. ஸோ எங்கே இன்வெஸ்ட் பண்ணோன்றதுல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கண்ணை மூடிட்டு எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்கே போட்டாலும் பணம் பண்ண முடியுன்ற அந்த ஆட்டிடியூடை விட்டு வெளியே வந்து ரொம்ப குறைவான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வருஷம் தான் இது. யூ கேனாட் கோ மார்க்கெட் வைட் அண்ட் சக்சீட். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் 2024 இந்த ஸ்மால் கேப் 250 ஒரு இண்டெக்ஸ் இருக்கு, அந்த இண்டெக்ஸ்ல பணம் போட்டு கூட நிறைய பணம் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுல எப்போ வேணா பணம் பண்ணலாம், ஈஸி டு மேக் மணி அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு இந்த ஒரு சில ஆண்டுகளை வச்சு வராங்க. பட் அது தப்பான கன்க்ளூஷன். இந்த வருஷம் அந்த மாதிரி இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கூட ரொம்பவே கஷ்டப்படுன்றது தான் என் பாயிண்ட். ஸோ யூ ஹேவ் டு வேறஸ் அந்த இண்டெக்ஸ்குள்ள ஏதோ ஒரு 4-5 வெரி குட் ஸ்டாக்ஸ் அட் லோ வேல்யூவேஷன் இருக்கும், அந்த ஸ்டாக்ஸ்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டிஃபரன்ஸை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இதை சொன்னேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்மால் கேப், பட் ஸ்மால் கேப்லேயும் நீ வந்து வேல்யூவேஷன் பார்த்து
ரொம்ப கான்ஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணனா நீ அதை இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் மூலமாக பண்ண முடியாது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டெக்ஸ்லையும் ரொம்ப குறைவான நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் கரெக்ட் வேல்யூவேஷனில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஆர் ஓவர் வேல்யூட். அப்படி தான் நான் இந்த வருஷத்தை பார்க்குறேன். பட் நிஃப்டிக்குள்ளே அவ்வளோ மோசமாக இல்லை. என்னை பொறுத்த மட்டும் நிஃப்டியினுடைய ஓவரால் வேல்யூவேஷனே ஒரு 10% above what it should be தான் இருக்குது in my opinion. If the growth slows down too much, then in the gap widen out, then it will become 20% more than what it should be, even if it comes down. ஏன்னா அதான் சொல்லணே, உனக்கு ஃபியூச்சர் growth எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இன்னைய வேல்யூவேஷன் செட் ஆக போகுது, டிசைட் பண்ண போகிறோம். அப்போ growth ஸ்லோ ஆகும்போது வேல்யூவேஷன் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ இன்னைக்கு நிஃப்டியினுடைய வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக தெரிஞ்சா கூட growth ஃபர்தர் ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா இந்த வேல்யூவேஷனே வந்து அதிகம்னு ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும். அந்த கன்க்ளூஷன் தான் மார்க்கெட் வரும் ஃபைனலாக. ஸோ நமக்கு அந்த ஃபீலிங் ஏர்லியா வந்தால் நம்ம என்ன சேஃபாக பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்கு அந்த ஃபீலிங்கே வரலன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம வில் கோ பிளைண்ட்லி டூயிங் வாட் வி டிட் லாஸ்ட் இயர், திஸ் இயர் ஆல்சோ. அப்போ அது வந்து நமக்கு நிறைய ஃபைனான்ஷியல் கான்சிக்வன்ஸை கொடுக்கும். எப்போ சேஞ்ச் ஆகணுமோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்மள. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ல வேல்யூவேஷன்ஸ் குறையும், டெஃபினட்டாக குறையும், நிஃப்டிலேயே குறையும் அண்ட் அக்ராஸ் த ப்ராடர் மார்க்கெட் குறையும். அப்போ நம்ம வந்து எந்த வேல்யூவேஷன் சரியான வேல்யூவேஷன் வாங்குறதுக்கு அப்படின்னு டிசைட் பண்றதுல இன்னும் கொஞ்சம் டைட் ஃபிஸ்டடா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் கஞ்சத்தனமா இருக்கணும். must be stingy in what you pay. ரொம்ப டைட் ஃபிஸ்டடா இருந்தாதான் நமக்கு வந்து அது சேஃப்டி. இல்லைன்னா என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5% ஒரு ஸ்டாக் விழுந்தவொடனே போய் எல்லா பணத்தையும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் 30% விழுது. அப்போ அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, வெறும் வேடிக்கை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. இது ஏன் நடக்குதுன்னா அவங்க டைட் ஃபிஸ்டடா இல்லை, ஸ்டிஞ்சியா இல்லை. லாஸ்ட் இயர் பணம் அவசரப்பட்டு போட்டு நம்ம நல்லா பண்ணோம், அதனால இந்த வருஷமும் அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிட்டு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்றாங்க, வேகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த காலகட்டத்துக்கு வேகம் உதவாது. ரொம்பவே நிதானமா ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ணணுன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இட் வில் பி a very tough year across. நிஃப்டியோட வேல்யூவேஷன் கொஞ்சம் தான் ஓவர் வேல்யூடு, whereas mid cap is excessively overvalued. As I told you just some time back, 3 years very good return, 4th year cannot be good. So there is a lot of downside I see in mid cap. And small cap, it is again more overvalued than mid cap. And nano cap, that is the 2000 crore-க்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஹிஸ்டரியில் இல்லாத அளவுக்கு ஹை வேல்யூவேஷன் இருக்கு. இப்போ இந்த வேல்யூவேஷன்லாம் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு என்ன வேணும் நமக்குனாக்கா, we need very high growth. அந்த growth நமக்கு இப்போ எடுக்க போகிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. பட் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட பீப்புள் ஆர் ஸ்டில் ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் தட் லாஸ்ட் இயர் நல்லா இருந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த வருஷமும் எப்படியாவது பொழைச்சி போயிடும், சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நான் அப்படி ஃபீல் பண்ணல. லாஸ்ட் இயரே நான் ரொம்ப ஓவர் காஷியஸாக இருந்த மாதிரி சிலருக்கு தோணலாம். பட் அந்த ஓவர் காஷியஸ்னஸ் இந்த வருஷமும் நான் கண்டினியூ பண்ணுறேன்றது தான் என்னுடைய பாயிண்ட். நீங்கள் மிட் கேப்ஸ் வேல்யூவேஷன்ஸ் பற்றி பேசினேன். இந்த ப்ரீவியஸ் சைக்கிள் மிட் கேப்ஸ் 2014 to 2017 மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் 2018, 2019 நல்ல கரெக்ஷன் வந்தது இண்டிசஸ்ல, அப்புறம் 15 to 20% மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ். பட் அட் த ஸ்டாக் லெவல் நிறைய ஸ்டாக்ஸ் 50, 70, 80, 90% கூட இறங்கியது. இன்வெஸ்டர்ஸ் வந்து they were not positioned, it was a root shop. இப்போ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 2020க்கு அப்புறம் வந்திருக்கா. அவன் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல ஹெவிலி எக்ஸ்போஸ்ட். இப்போ வந்து ஆர் தே பொசிஷன், மென்டலி பொசிஷன் to see a repeat of 2018 and 2019 in mid and small caps? Personally, I think they are not positioned, Yogesh, because they think that விழுந்தா ஒரு வாரம் 10 நாள் மறுபடியும் வந்துடும் அப்படின்ற ஒரு திங்கிங்ல தான் இருக்காங்க. பட் உனக்கே தெரியும், எங்கெல்லாம் ஓவர் வேல்யூவேஷன் போச்சோ அந்த ஸ்டாக்ல ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து அவனோட பொசிஷனை வித்தாலே 33% கீழே வந்துடுது. உதாரணத்துக்கு நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்ஸ், ரொம்ப ஃபேன்சியான ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1/3 போயிடுச்சு. நிறைய இன்ஃப்ரா ஸ்டாக்ஸ்ல 1/3 போயிடுச்சு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்ல பீக்ல இருந்து 1/3 போயிடுச்சு. ஓகே, அண்ட் நம்ம எல்லாருக்குமே அனுபவத்துல இருந்து தெரியும், அது சில நேரங்கள்ல 1/3 நிற்காது, 2/3 கூட போகலாம், சில நேரங்களில் நீ சொன்ன மாதிரி 90% கூட போகலாம். இன்னைக்கு நிறைய நல்ல கம்பெனிஸ் ஓவர் வேல்யூவேஷன் போனதுனால 90%க்கு போகும்னு நான் நினைக்கல, அன்லெஸ் தேர் பிசினஸ் ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் சோ பேட்லி. ஆனா 1/3ல இருந்து 50%க்கு போறது ஈஸி. சம்டைம்ஸ் 50 கேன் ஈவன் பிகம் 2/3, 66 கூட போகலாம். அப்போ இன்வெஸ்டர்ஸ் இவ்வளவு கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அவங்க எல்லாம் ஒரு 10% கீழே வந்தா அங்கேருந்து 20% ஏறிடும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதுவும் பீக்ல இருந்து இப்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க, லாஸ்ட் 1 வீக்ல எவ்வளவு குறைஞ்சதுன்னு தான் பாக்குறாங்க. ஸோ இந்த ரீசன்சியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க எங்கேருந்து விழுந்ததுங்கிறது. யாருக்குமே பீக் இவ்வளவு இருந்தது, ஏற்கனவே இவ்வளவு இறங்கிடுச்சு,
அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 100 பீக்னு வச்சுப்போம், 100லேருந்து 1/3 கீழே வந்துருச்சு, 66க்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இப்போ திருப்பி 100க்கு போனோம்னா இட் ஹேஸ் டு மேக் 50% ரிட்டர்ன், இட் ஹேஸ் டு கோ அப் பை 50%. அதுக்கான ஒரு எக்கனாமிக் growth-ஓ ஆப்பர்ச்சுனிட்டியோ கம்பெனிஸ்க்கு இன்னைக்கு குறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நம்ம ஏற்கனவே ஓவர் வேல்யூ பண்ண கம்பெனி இந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்ல இன்னும் பாதிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் த கவர்மெண்ட் டிபெண்டன்சி இஸ் சோ ஹை. ஸோ என்ன ஆகுது, அந்த பி ரேஷியோ குறைய ஆரம்பிக்குது. ஏன்னா அது புரிஞ்சுன்ற சில பேர் விற்கிறான், அவன் விற்கிறதுனால இந்த பி ரேஷியோ குறையுது, வேல்யூவேஷன் ஃபர்தர் குறையுது. ஸோ என்ன ஆகுது, 100லேருந்து 66 வந்துட்டு ஃபர்தர் 50 நோக்கி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது நிறைய கம்பெனியில் நடக்குது. இப்போ இந்த டவுன்ஃபால்ல அவசரப்பட்டு டவுன்வர்ட் ஆவரேஜிங் தான் இன்வெஸ்டர்ஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. யாரும் வந்து இவ்வளவு இறங்கியிருக்கே இதுக்கு மேல கீழே போக வித்துட்டு போய் அப்புறம் வாங்கிக்கலாம்னு திங்க் பண்ற மைண்ட் செட்ல இல்லை. ஸோ இறங்க வாங்கி தான் இன்னைக்கு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து இன்னும் அவங்கள ஒரு லோவர் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுற போகுது. இன்னும் அவங்களுடைய டிராடவுன், அதாவது அவங்க போர்ட்ஃபோலியோடைய டவுன்ஃபால் இன்னும் அதிகமாகும். ஏற்கனவே இறங்கினதோட இன்னும் அதிகம் இறங்கும்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு அவங்க பொசிஷன்டாவே இல்லை, ரெடியா இல்லை. ஏன்னா அந்த பாட்டம்ல வாங்குறதுக்கு அவங்களுக்கு தைரியமும் இருக்காது, பணமும் இருக்காது. பட் அதை பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் தான் மறுபடியும் ஏறிடுது. கரெக்ஷனே வந்து ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகலைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த வருஷம் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், எஸ்பெஷலி இன் ஸ்மால் அண்ட் மிட். நீங்க நிஃப்டி ஸ்டாக்ஸ் பத்தி பேசணும். இப்போ நீங்க பெல்வெதர் ஸ்டாக்ஸ் பார்த்தா வச்சுங்க, ரிலையன்ஸ் அண்ட் HDFC பேங்க் ரெண்டுமே. HDFC பேங்க் ஒரு 3-4 வருஷமா சைட் வேஸ் போயிட்டு இருக்கு, நான் பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் இல்லை. ரிலையன்ஸ் வந்து 2020 நிறைய பணம் ரைஸ் பண்ணா டியூரிங் கோவிட் டைம். அப்போ வந்து ஸ்டாக் ரொம்ப நல்லா போச்சு, நிஃப்டியில 13% வெயிட்டுக்கு வந்தது. இன்னைக்கு 7.75% வெயிட்டுக்கு வந்தது. இப்போ ரிலையன்ஸ்க்கு இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2024 was a negative year. Stock fell by about 6%. இப்போ everybody is interested to know, since Reliance has been a bellwether stock for so many years, the Reliance, what is your outlook for Reliance? Especially for Reliance Jio Telecom, the IPO வரப்போகுது, which might be the biggest IPO India has ever seen. இதை பத்தி உங்க அபிப்பிராயம்? See, Reliance always has been the master of capital raising. In fact, என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் நான் மார்க்கெட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் தொடர்ந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. அண்ட் வியப்பாக தான் இருக்கு ரிலையன்ஸோடைய கேபிட்டல் ரைசிங்கை பார்க்கும்போது. தே ஹவ் நெவர் மிஸ்ட் தட் விண்டோ. நிறைய பேர் அந்த விண்டோ மிஸ் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பட் ரிலையன்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு கோவிட் முடிஞ்சு வெளில வரும்போது தே வென்ட் டு ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல growth வந்து இன்னும் கொஞ்சம் தங்க ஃபினான்ஷியல் பொசிஷனை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு மறுபடியும் எக்ஸ்பான்ஷன் போய் லோன் வாங்கி மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸை லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் ஒரு 10 lakh crore லிஸ்ட் ஆகும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஜியோ பிளாட்ஃபார்ம் 10 lakh crore லிஸ்ட் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து அடுத்து நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் கிடைச்சிருது. Because Reliance may sell their own shares in Jio platform, and that money they will in turn put in retail or in hydrogen or solar or wherever they want to put for new age businesses, growth businesses. So அப்போ என்ன ஆகும்னா ரிலையன்ஸை பற்றின பர்செப்ஷன் மறுபடியும் மாறும். எப்போல்லாம் அவங்க வந்து ஈக்விட்டி ரைஸ் பண்ணுறாங்களோ, எப்போல்லாம் அவங்க கடனை அடைக்கிறாங்களோ, அப்போ அவங்க பர்செப்ஷன் மறுபடியும் மாறும். இந்த வருஷம் அந்த பர்செப்ஷன் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஜியோ இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் cash flow engine ஆயிடுச்சு ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் is able to raise money from Jio, and if they are able to sell the stock also, it will be a huge positive. And Reliance clearly is preparing for next wave of growth in hydrogen and multiple businesses. So Reliance nudiya இந்த ஒரு ability to start a new business and become very very large in it எப்பவுமே மார்க்கெட்டுக்கு பிடிக்கும். அண்ட் நீங்க சொல்ற மாதிரி லாஸ்ட் இயர் மைனஸ் இருந்ததுனால இந்த வருஷமும் ரிலையன்ஸ் ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தால் கூட ஐ திங்க் த ஜியோ ஐபிஓ கேன் ப்ராபப்ளி ரிவர்ஸ் த சென்டிமெண்ட். அப்படி தான் நான் ரிலையன்ஸை பார்க்குறேன். பட் ரிலையன்ஸ் இஸ் நாட் வெரிட் அபவுட் த ஸ்டாக் பிரைஸ். மிஸ்டர் முகேஷ் அம்பானி அவருடைய ஒரு சிங்கிள் ஸ்டெல்லர் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஸ்டாக் ப்ரைஸை பற்றி பாதர் பண்ணாமல் பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ரேர். வெரி ஃபியூ ப்ரமோட்டர்ஸ் focus only on the business. So நீங்க 2020 பத்தி சொன்ன மாதிரி ஒரு பஸ்ட்ல வந்து பணம் ரைஸ் பண்ணாங்க, they went back to building the business. So இதுவும் ஒரு ஷார்ட் பட் பிக் பஸ்டா இருக்கும், where they are going to raise lot of money
maybe a few lakh crores, and again they will go back to building business. The important thing is the money will go to Reliance. I don't think the money will go to Jio platform. So that's what I hope and expect. Because the money Reliance போச்சுன்னா Reliance இன்னும் ஒரு புது பிசினஸ் பெருசா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து they have been really fantastic. அண்ட் இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த ஐபிஓ சப்ஜெக்ட்ல போன வருஷம் நம்ம பம்பர் ஐபிஓ பார்த்தோம் ஹுண்டாய். அன்ஃபார்ச்சுனேட்லி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் ஐபிஓ ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்த வருஷம் நிறைய ஐபிஓஸ் லைன்ட் அப். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ஃபிளிப்கார்ட், ஓயோ, ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இவ்வளோ ஐபிஓ வரைச்ச இதோட இம்பாக்ட் என்ன இருக்கும்? போத் ஃப்ரம் இது இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் இந்த லிக்விடிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும் செகண்டரி மார்க்கெட்ஸ்ல? சி லாஸ்ட் இயர் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பேங்க்ல இருந்த பணம்லாம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஐபிஓல போட்டு ஷேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி நிறைய பேர் தொடர்ந்து ஒவ்வொரு ஐபிஓலையும் வாங்கும்போது அவங்களுக்கு அலோகேஷன் கிடைக்காது, அலாட்மெண்ட் கிடைக்காது. அலாட்மெண்ட் கிடைக்காதனால என்ன பண்றாங்க, அதே பைசாவை கொண்டு போய் லிஸ்டிங்ல வாங்குறாங்க. இப்படி எல்லாரும் போய் லிஸ்டிங்ல வரும்போது லிஸ்டிங்லயும் அந்த ஸ்டாக் பிரைஸ் இன்னும் மேலே போகுது. ஸோ எல்லாருக்கும் என்ன ஃபீலிங் வருது, ஓ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணலாம், கேரண்டியா பணம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த கான்ஃபிடன்ஸுக்கு மேலே இன்னொரு கான்ஃபிடன்ஸ் வருது, ஓகே அலாட்மெண்ட் கிடைக்கலான்னு என்ன, நான் முதல் நாள் போய் வாங்குறேன், அப்போ கூட அங்கேருந்து கூட பணம் பண்ண முடியும்னு. பட் இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சரியானது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நேரத்துலையும் இது வந்து கை கொடுக்காது, எல்லா நேரத்துலையும் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டூ a lot of IPOs after such a year when you have seen this kind of a trend and such confidence is there. This confidence யாருக்கு ஹெல்ப் பண்ணும்னா, யாரெல்லாம் பணம் ரைஸ் பண்ண வராங்களோ அவங்க ஐபிஓ சக்சஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் லாஸ்ட் இயர் ஐபிஓல சம்பாதிச்ச மாதிரி இந்த வருஷம் இன்வெஸ்டர்ஸ்னால சம்பாதிக்க முடியாதுங்கிறது என்னுடைய கெஸ். ஏன்னா டூ மச் மணி வில் நாட் பி தேர், பட் ஐபிஓஸ் வில் ட்ரை டு ரேஸ் டூ மச் மணி. மார்க்கெட்டில் பணம் இருக்காது, ஆனால் கம்பெனிஸ் வந்து கேட்பாங்க எங்களுக்கு இன்னும் பணம் வேணும். ஸோ இந்த கம்பெனிஸினுடைய பசிக்கு தீனி போட மார்க்கெட்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம். லாஸ்ட் இயர் பண்ண அளவுக்கு இந்த வருஷம் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் ஐ டோன்ட் திங்க் தட் ஐபிஓஸ் வில் ஸ்டாப் திஸ் இயர். லாஸ்ட் இயர் மாதிரி போகலாம் அல்லது கொஞ்சம் குறையலாம். நிறைய நல்ல கம்பெனிஸ் பணம் ரைஸ் பண்ணுவாங்க, ஒன்று ரெண்டு சுமாரான கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ணி ரைஸ் பண்ணுவாங்க. ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே எல்லா ஷேரும் மேலே போகாது, நிறைய ஷேர் ஐபிஓ ப்ரைஸு கீழே கூட ட்ரேட் ஆகலாம் ஒரு மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a very tough year for IPO investing, and it will be also a not so easy year for raising money. But whether it will be a difficult year, பணம் ரைஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ வருமானா எனக்கு இப்போ அதை சொல்ல கன்விக்ஷன் இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா அது நடக்கலாம், ஆனால் இன்னைக்கு அதுக்கான விசிபிலிட்டி எதுவுமே இல்லை. அதாவது பணம் ரைஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான விசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆல் தீஸ் கைஸ் வில் மோஸ்ட்லி ரைஸ் த மணி. பட் இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பணம் கொடுக்கும்போது அதுக்கப்புறம் லிஸ்டிங் அப்புறம் பணம் பார்ப்பாங்களாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான். அன்லெஸ் கம்பெனிஸ் செல் த ஷேர்ஸ் அட் அ வெரி வெரி அட்ராக்டிவ் வேல்யூவேஷன். இப்போ கம்பெனிஸ் அதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு நீ தான் சொல்லணும். இந்த ஐபிஓ சைக்கிள் இப்போ போன வருஷம் வந்து ரெக்கார்ட் ஐபிஓஸ் இந்தியாவில் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் ரைசிங் வாஸ் மோர் தேன் யூஎஸ் அண்ட் அதர் மார்க்கெட். கரெக்ட். இது இந்த ஐபிஓ சைக்கிள் நீங்க வந்து 40 வருஷமா இருக்கு. How does this cycle, current cycle, compare with what you have seen between 1991 to 1995, 2003 to 2007, then post 2014? In the IPO cycle, how does it compare to the previous cycle? It is the biggest, the mother of all IPO cycles in definitely சொல்லுவோம். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. ஒரு ஐபிஓ நீங்க 7 நாள்ல முடிச்சு லிஸ்டிங்கு கொண்டு வரீங்க, பணம் போட்டுட்டு நீங்க 4வது நாளோ என்னமோ பணம் உங்களுக்கு திருப்பி அக்கௌண்ட்டுக்கு வந்துடுது, அதாவது ரிலீஸ் ஆயிடுது. நீங்க இன்ஃபேக்ட் பணம் போடுறதே இல்லை, உங்க அக்கௌண்ட்ல மட்டும் நீங்க பிளாக் பண்றீங்க அந்த பணத்தை. அவன் அலாட்மெண்ட் கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துக்கிறான். ஸோ இந்த ஐபிஓ ஆர்கிடெக்சர் இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஹிஸ்டரியில் இல்லாத அளவு பிரில்லியண்டா இருக்கு. அதனால தான் இவ்வளோ பேர் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம வந்து ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை தப்பா பேசுறதுங்கிறது நியாயம் இல்லை. ஏன் பண்றாங்கன்னா சிஸ்டம் இஸ் ஹெல்பிங் தம் டு டூ இட் வித் சோ மச் ஈஸ். அதனால பணம் சும்மா தானே இருக்கு, போட்டு பார்ப்போம், நல்ல கம்பெனியில் நமக்கு ஷேர் வந்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும், அப்புறமா ஒரு சில மாசம் கழிச்சு விற்கலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல இன்னைக்கு எவ்வளவோ பேர் எத்தனையோ லட்சம் கோடி ஐபிஓல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ த ஆர்கிடெக்சர் இஸ் சோ ஸ்ட்ராங் தட் த பீப்புள் பர்சீவ் தட்
இதில் பெரிய ரிஸ்க் இல்லை, நம்ம போடலாம், அலாட்மெண்ட் வந்தால் வித்துடலாம், வேண்டாம்னா அப்புறம் வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கல்ச்சரை வந்து ஐபிஓ மூலமாக நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ். இப்போ இந்த கல்ச்சர் மார்க்கெட் விழுந்தா என்ன ஆகுன்றது இப்போ ப்ரெடிக்ட் பண்ணுறது அவ்வளோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் வர கம்பெனிஸ்னால ஐபிஓவை பண்ண முடியும். லாஸ்ட் இயர் இருந்த அளவுக்கு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வருமானா ப்ராபப்ளி நாட், பட் கம்பெனிஸ் வில் பி கம்ஃபர்டபுளி ஏபிள் டு ரேஸ் மணி. இதான் என்னோட வியூ. அண்ட் when companies raise money for projects, அது எக்கானமிக்கும் நல்லது. ஏற்கனவே உள்ள ஷேர் ஹோல்டர் வந்து ஓஎஃப்எஸ் பண்றது, ப்ரமோட்டர் விற்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் it doesn't help too much. So if it is going to be for projects, I think this IPO will be very useful, and it will also help create jobs, it will create better earnings, it will grow companies faster. இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஐபிஓ பூம் வந்து இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் டைம்ஸ். 94ஓட நான் டெஃபினட்டாக கம்பேர் பண்ணேன். அந்த ஐபிஓவில் இட் வாஸ் த ஜிடிஆர் பூம், வென் ஆல் கம்பெனிஸ் வெண்ட் அண்ட் ரைஸ் ஜிடிஆர் அட் ஸ்கை ஹை. இதை விட இன்னும் ஹையர் வேல்யூவேஷனில் பணம் ரைஸ் பண்ணாங்க. பட் 4 வருஷம் கழிச்சு அதே ஸ்டாக்ஸ் வந்து 20% ஆஃப் த வேல்யூ, 10% ஆஃப் த வேல்யூக்கெல்லாம் ட்ரேட் ஆச்சு. என்ன ப்ரைஸில் இவங்க ஜிடிஆர் பண்ணாங்களோ அந்த ஜிடிஆர் இன்வெஸ்டர்லாம் வந்து 10% 20% விலையில வித்துட்டு போனோம். இதுதான் வந்து 94 அந்த பீரியட்ல நடந்த விஷயம். அதுக்கப்புறம் 2003 to 7 திரும்பவும் நிறைய கம்பெனி ரைஸ் பண்ணாங்க. ஆனால் பணம் பயங்கரமா ரைஸ் பண்ணாங்க. இன்னைக்கு முக்கால்வாசி கம்பெனி அந்த மாதிரி பணம் ரைஸ் பண்ணவங்க நல்லாவே பண்ணல. தேர் நாட் ஈவன் இன் பிசினஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஆர் தே ஆர் ஜஸ்ட் சர்வைவிங் ஆன் பேப்பர். தே ஆர் நாட் டூயிங் கிரேட். வெரி ஃபியூ கம்பெனிஸ் ஹவ் ஆக்சுவலி டன் வெல் ஃப்ரம் தட் ஃபேஸ். 2014 அப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் ஆன் கேபிட்டல் மார்க்கெட். அது ஏனோ தெரியல, மேபி பிகாஸ் ஆஃப் த க்ளோஸ்னஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் டு குஜராத். அண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற ஸ்டேட் குஜராத் தான். ஸோ அவங்களுடைய நம்பிக்கை வந்து இவர் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாச்சான்ற ஒரு கொஸ்டின் வந்து டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் நிறைய பேர் வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஐபிஓவில் நிறைய பண்ணியிருப்பாங்க. இப்போவும் நம்ம பார்க்கும்போது ஆஃப்டர் 2024 இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமும் எலெக்ஷன் ரிசல்ட், த ஐபிஓ பூம் ஹஸ் ஹேப்பன் இந்த லாஸ்ட் 6 months. எக்கச்சக்க பணம் உங்களுக்கு தெரியும், ஹியோண்டாயில் 25,000 crore மேலே ரைஸ் பண்ணான் ஒரே ஷாட்டில். சாதாரண சம்மா அது. அண்ட் 2008 பற்றி 2003 to 7 8ல் வந்த ஐபிஓ தான் புல் மார்க்கெட்டை ஃபினிஷ் பண்ணிச்சு. அனில் அம்பானியினுடைய ரிலையன்ஸ் பவர் அப்போல்லாம் 7 நாள் இல்லை, இன்னும் ஜாஸ்தி டைம், கிட்டத்தட்ட 1 மாதம், எனக்கு 2-3 weeks ஆச்சுன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட், இட் இஸ் மோர் தென் தட், மேபி ஈவன் 4 weeks. கம்பெனி லிஸ்டர் அன்னைக்கு அவன்லாம் ஐபிஓவில் வாங்கினா அவனே வந்து விற்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாரெல்லாம் வந்து உங்க ஆங்கர் இன்வெஸ்டர்னு இன்னைக்கு சொல்றோம், யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அவங்க வந்து முதல் நாள்ல டம்ப் பண்ணாங்க ஷேரை. So much changed between the closing date of the issue and the listing date sentimentல. ஸோ அந்த மாதிரி ஒரு 10,000 கோடி இஷ்யூ கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டே புல் மார்க்கெட்டே ஃபினிஷ் பண்ணிச்சு. ஆனால் இன்னைக்கு 25,000 கோடி இஷ்யூ வந்தும் ஒன்றுமே ஆகலை பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்வெஸ்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஐபிஓவில், அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸும் இருக்கு ஐபிஓவில். ஸோ அந்த வகையில் ஐபிஓ 25ல் டெஃபினட்டாக நடக்கும், நிறைய நடக்கும், அது குறையாது. ஆனால் எல்லா ஐபிஓலையும் பணம் பண்ண முடியுமானா நிச்சயமாக அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. அண்ட் 1 or 2 பிக் ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் ஐபிஎஸ் வந்து they may not meet the listing expectations of the investor. நீங்கள் லிஸ்டிங்கில் மேலே போகணும்னு நினைப்பீங்க, அது கீழே போகும். ஸோ இதுக்கெல்லாம் இன்வெஸ்டர் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த 2 வருஷமா நம்ம எஸ்ஐபி ஃப்ளோஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. இப்போ இந்த போன மாதம் 25,600 crores ரெக்கார்ட் இன்ஃப்ளோஸ் எஸ்ஐபி. broad based participation of retail investors. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸா பாசிட்டிவ் இயர்ஸ் தான் பார்த்துருக்காங்க. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் நீங்க 2025னா சேலஞ்சிங் இயரா இருக்கும்னு சொல்லுங்க. இதே what kind of impact will happen on SIP flows? இப்பவே இந்த எஸ்ஐபி புக் உள்ள போய் நீங்க டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா 2 வகையை அதை ஸ்லைஸ் பண்ணோம். ஒன்று, எவ்வளோ இன்வெஸ்டர் டைரக்டாக வராங்க அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஷன்ல, அண்ட் எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூஷனில் வராங்க, அது ஒரு ஸ்லைசிங். 2வது ஸ்லைசிங், எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் லார்ஜ் கேப்ல இருக்காங்க, எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லேயும் தீமேட்டிக்லேயும் இருக்காங்க. ஸோ இதை ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க, லார்ஜ் கேப்பை தனியாக ஒரு கேட்டகரியாக வச்சுக்கோங்க. மேபி லார்ஜ் கேப்போட நீங்கள் டைனமிக் அசட் அலோகேஷன், பேஃப் மாதிரி ப்ராடக்ட்டு, அப்புறம் மல்டி அசெட், அதெல்லாம் நீங்கள் லார்ஜ் கேப்போட சேர்த்துக்கலாம். ஏன்னா இட் இஸ் ப்ரிடாமினென்ட்லி லார்ஜ் கேப்.
ஓகே, இது கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் தான் மேக்ஸிமம் எஸ்ஐபி இருக்குது இன்னைக்கு, நிறைய இருக்குது. லார்ஜ் கேப்பில் அவ்வளோ பீப்புள் ஆர் நாட் ஈவன் இன்வெஸ்டிங் இந்த எஸ்ஐபி. அப்போ இந்த ஸ்மால் கேப் எஸ்ஐபிலையும் மிட் கேப் எஸ்ஐபிலையும் ரிட்டர்ன் ஒரு 6 மாதம் 8 மாதம் ரொம்ப நெகட்டிவ்ல போச்சுன்னா இன்வெஸ்டர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது மார்க்கெட் இன்னும் ஃபேக்டர் பண்ணவே இல்லை. அண்ட் எவ்வளோ தூரம் அவங்க அந்த ட்ரா டவுனுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்காங்கன்றதையும் மார்க்கெட் ஜட்ஜே பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஜட்ஜ் பண்ணி ரிகன்சைல் பண்ணோம். ஓகே, இது இப்படி தான் நடக்கும்னு ஒரு தெளிவு வந்தால் தான் நம்ம வந்து அந்த இடத்துலேருந்து வெளியவே போக முடியும். அன்டில் தென் we have to be scared of what will happen to the SIP book. I would think that இன்னைக்கே வந்து 26,000 கோடி கிராஸ் சேல்ஸ் எஸ்ஐபி இருந்தாலும் நெட் சேல் வந்து அதில் பாதி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டேட்டாவை கொடுக்கல. அப்புறம் நான் சொன்ன மாதிரி டைரக்ட் ஆப்ஷன்ல நிறைய பேர் தீமேட்டிக்லையும் ஸ்மால் அண்ட் மிட்லையும் போட்டிருக்காங்க. ஒரு 6 மாதம் கீழே போச்சுன்னா they may actually stop the SIP and even maybe sell the investment. ஏன்னா இது ஒரு பெரிய ட்ரெண்டாக இருக்கு. பர்டிகுலர்லி and investors who go directly, they don't stay, they quit very quickly. ஸோ இதெல்லாம் நடந்தா வந்து வேல்யூவேஷன்ஸ்க்கு என்ன ஆகும்னு நம்ம டெஃபினட்டாக கவலைப்படுறோம். we can't take valuation for granted. So people are not prepared for a bad year and markets will shock them more than what they expected to. Okay, கீழே போகலான்னு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்குது, பட் நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே அது இறங்கும்ன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அது ஆகும்போது எஸ்ஐபிஸ் டெஃபினட்டாக ஸ்டாப் ஆகும். பர்டிகுலராக டைரக்ட் ஆப்ஷனில் நிறையவே ஸ்டாப் ஆகும். ஏன்னா அங்கே யாரும் அவங்களுக்கு இந்த மாதிரி டஃப் டைமில் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ யாராவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இவ்வளோ நாளைக்கு வச்சுக்கோங்க இன்னும் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னாக்கா விற்கிறவங்க கூட கொஞ்சம் பின்வாங்குவோம். அந்த மாதிரி இந்த கோடிக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருமே கிடையாதுங்கிறது தான் உண்மை. அப்போ அவங்க பயம் வந்து கூடும்போது என்ன பண்ணுவாங்க? they will only be moving to safety. How will they move to safety from a SIP in a, let's say, a small cap fund? They will have to sell it or move the money to another place. இந்த 2 வருஷமா FIIs அண்ட் DIIsக்குள்ள பெரிய பேட்டில் வந்துருக்கு. இப்போ போன வருஷம் நீங்க பார்த்தா FIIs வந்து செகண்டரி மார்க்கெட்ல 1,20,000 கோடி வித்திருக்காங்க. பிரைமரி மார்க்கெட்ல IPOs அண்ட் QIPsல 1,22,000 கோடி போட்டிருக்கா. ஸோ ஓவரால் ஃபிளாட்டா இருக்கு. இப்போ இந்த FIIs வந்து இந்தியன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இந்த பாண்ட்ஸ் எல்லாம் அந்த பாண்ட் இண்டிசஸ்ல வந்துட்டு JP மார்கன் பாண்ட் இண்டிசஸ்ல ஸோ நிறைய டெட்ல நிறைய இன்ஃப்ளோ வந்துட்டு 1,60,000 கோடி வந்திருக்கு போன வருஷம். இந்த 2024ல இப்படி பேட்டர்ன் இருந்திருக்கு. 2025ல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க FIIs? It's very difficult to say what FIIs will do. இப்போ Jan 20th புது பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு அமெரிக்கா என்ன மாதிரி பாலிசிஸ் எடுக்க போகுதுங்கிறத பார்த்துட்டு தான் இவங்க தங்களோட டைரக்ஷன் எடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து விற்கிறது தான் ப்ரையாரிட்டியாக இருக்குது. பட் இவ்வளோ விற்றுட்டு அவங்க பணத்தை எங்கே போடுவாங்கன்னா they are taking to their home market. But ஏதோ ஒரு பாயிண்ட்ல I think they will again want to explore emerging market like India because we have gone up in the ranking from some 12 to 7 now to 3 in the year. ஸோ நம்மளுடைய ரெலவன்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் வெயிட்டேஜும் கூட போகுது. அப்படி இருக்கும்போது FIIs வந்து பணம் போட்டு தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். தே வில் கம். பட் கொஞ்ச நாளைக்கு இந்த பேட் நியூஸு அப்புறம் பொலிட்டிக்கல் நியூஸ் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரியான உடனே டெஃபினெட்லி தே வில் கம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஆனால் எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வரும்போது கரெக்டாக வருவாங்க. FIIs do have a practice. ஸோ ஒரு வருஷத்தில் when you least expect them அப்போ வந்துடுவாங்க உள்ள. அதுவும் 2-3 நாளில் ஹெவி பணத்தை போட்டு மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் நடக்குமானா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயரும் நினைச்சேன், பட் லாஸ்ட் இயர் வேற சில ரீசன்ஸ்னால அது நடக்கல. ஸோ ஓவரால் ஐ திங்க் today DIIs get lot of money, but it's a matter of time before FIIs also get lot of money. And FII money வராத போது மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும். இப்போ இருக்கிற ஒன் சைடு பையிங் வந்து கிட்டத்தட்ட 2 சைடு பையிங் ஆகிடும் முதல்ல. ஸோ சென்டிமெண்ட்டை வந்து டெஃபினட்டாக அது வந்து பூஸ்ட் பண்ணும் இஃப் FIIs பை. அண்ட் ஐ திங்க் இட் வில் ஹேப்பன் திஸ் இயர். எப்போன்றது எனக்கு சொல்ல தெரியல, பட் இந்த வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். FII பார்ட்டிசிபேஷன் பற்றி பேசுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கரன்சி ஸ்டெபிலிட்டி